வீட்டில் இருந்தபடியே பகுதி நேர வேலை பார்ப்பதற்கு சிறந்த நிறுவனம் நமது எஸ்பிஓ நிறுவனம், ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இது நமது தமிழ்நாட்டில் திருவண்ணாமலையில் உள்ளது. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மதுரை ஸ்டைல் மட்டன் சுக்கா ரெசிபி செய்வதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். முதலாவது, மட்டன் சுக்கா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: மட்டன் 1 கிலோ, வெங்காயம் 3, தக்காளி 2, இஞ்சி பூண்டு விழுது 3 மேஜை கரண்டி, மல்லிப்பொடி 2 மேஜை கரண்டி, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, லவங்கப்பட்டை தூள், கிராம்பு பொடி, சீரகப்பொடி, மஞ்சள் தூள், தனியாத்தூள், உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் மற்றும் கடலை எண்ணெய் தேவையான அளவு, கொத்தமல்லி, புதினா இலை. பின்பு தயாரிப்பை பற்றி காண்போம். மட்டனை நன்கு சுத்தம் செய்து உலர்த்தி கொள்ளவும். ஒரு பெரிய கடாயில் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு விழுது கலந்து குறைந்தது 30 நிமிடம் ஊறவிடவும். அதிக சுவை வேண்டுமென்றால் 1 மணி நேரம் அதை செய்யவும். செய்முறை: மிதமான நெருப்பில் பாத்திரம் வைத்து கொண்டு எண்ணெய் ஊற்றி கடுகு மற்றும் உளுந்தம்பருப்பை தாளிக்கவும். ஏலக்காய், கிராம்பு, நறுமணம் ஊட்டும் பொருட்களை அதனுடன் சேர்த்து கலரவும். வெங்காயங்களை சேர்த்து தங்கம் நிறம் மாறும் வரை வெங்காயத்தை மிதமாக வதக்கவும். 7 முதல் 10 நிமிடம் வரை வதக்கவும். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து 1 நிமிடம் வதக்கவும். தக்காளியை சேர்த்து 6 முதல் 8 நிமிடம் வரை பின்பு வதக்கவும். அப்பொழுது ஊற வைத்த மட்டனை வதக்க அதை எடுத்து 8 முதல் 10 நிமிடம் இந்த கலவையில் போட்டு மிதமாக வதக்கவும். மல்லிப்பொடி, ஜீரகப்பொடி, கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து பின்பு அதை நன்றாக வதக்கவும். சிறிது நீர் சேர்த்து அதை மூடி வைக்கவும். ஒரு 20 முதல் 30 நிமிடம் வரை அதை வேக வைக்கவும். மட்டன் நன்கு மென்மையாகும் வரை அதை வேக வைக்க வேண்டும். சிறிது வறண்ட மசாலா மட்டன் ஒன்றினை இப்பொழுது மூடியை திறந்து பார்த்தால் அதில் எண்ணெய் மேலே வரை அதை வைக்கவும். இறுதியில் கொத்தமல்லியை, புதினா இலையை நறுக்கி அதன் மேல் தூவிவிட்டு அதை இறக்கவும். குறிப்பு: சுக்கா வடிவம் பெற சமைக்கும் போது நீரை முழுமையாக எல்லாம் அகற்றிக்கொள்வதே முக்கியம். மட்டனை மெல்லிய துண்டுகளாக இருந்தால் வேகும் நேரம் குறையும். கடினமான துண்டுகள் இருந்தால் கொஞ்சம் நீர் அதிகமாக சேர்த்து நீண்ட நேரம் அதை நாம் சமைக்க வேண்டும். இதை சப்பாத்தி, தோசை மற்றும் பரோட்டாவிற்கு நல்ல ஒரு குழம்பாகும்.